வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2024 டிசம்பர் 25 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் 17, 18, 19 தேதிகளிலே நெருங்கி வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை பொழிவை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிகழ்வு கடலிலே வட்டமடித்து பெரிய அளவிலே நீண்ட வட்டமடித்து பிறகு லாங்பென் போட்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி நேற்றைக்கு மத்திய தமிழ்நாட்டின் கரைக்கு நேர் கிழக்கே, அதாவது வட தமிழ்நாடு டெல்டாவிற்கு இடைப்பட்ட பகுதிக்கு கிழக்கே வந்த போதிலும் மீண்டும் சென்னையை ஒட்டி நகர்ந்து சென்று ஆந்திர பிரதேசத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தற்பொழுது சென்னையில் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக சென்னைக்கு மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். இப்பொழுது நேரம் இரவாக போகிற காரணத்தினாலே, அதாவது பெரும்பாலும் வரக்கூடிய நிகழ்விற்கு, அதாவது இந்த நிகழ்விற்கு வரக்கூடிய காற்று ஒட்டுமொத்த குளிரலை, அதாவது இமயமலை பகுதியிலிருந்து வருவதும் தென் சீன கடற்பகுதிக்கு வடக்கே, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று மட்டுமே இந்த நிகழ்வுக்குள் வருகிற காரணத்தினாலே அறிவித்தது போலவே இரவிலே பெரிதாக மழை இருக்காது. ஆனால் தூறல் மழை, சாரல் மழை, லேசான மழை, தொடர் தூறல் மழை, கடும் குளிருக்கு இடையே சாரல் காற்றுடன் கொடுத்து கொண்டே இருக்கும். விடிய 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 கடும் குளிர், நடுக்கும் குளிருக்கு இடையே தூறல் மழை பொழிவாக நீடித்து கொண்டே இருக்கும். இதற்கு வரவேண்டிய வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வில் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலும் தென்சின கடலிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வை நோக்கி திசை மாறிவிட்ட காரணத்தினாலே ஒற்றை குளிரலை மட்டுமே, குளிர்காற்று மட்டுமே இதற்குள் வந்து சுழல்கிறது. இருந்தாலும் குளிர்காற்றும் மழையாக மாறும். எப்பொழுதென்றால், அதாவது குளிர்சாதன பெட்டியில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியும் தண்ணீராக மாறும். அதே போல்தான் நாளை காலை வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் மழை பொழிவு தொடங்கும். காலை பொழுது விடிந்ததும் இப்பொழுது தூறிக்கொண்டிருக்கூடிய மழை வெயில் வர அது லேசான மழை பொழிவாக காலை மாறி, நாளை காலை 10 மணிக்கு மேல் மிதமான மழை பொழிவாக மாறி, நாளை மதியம் சற்று கனமழை பொழிவாக மாறும் என்பதில் மாற்றம் இல்லை. இந்த குளிர் நீராவிற்கு வெப்பம் கிடைத்தால்தான் மழை பொழியும். நாளை காலைக்கு பிறகு மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், அப்படியே வடகே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் நாளை காலை மதிய மழை பொழிவை தொடக்கும். நாளை காலை 10-11 மணிக்கு மேல் தான் மழை பொழிவை தீவிரமடையும். நாளை மதியம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் வடகடலோரமும் டெல்டாவிற்கும். கண்டிப்பாக நாளை மாலை இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு முன்னேறிவிடும். நாளை மதியத்திற்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும், நாளை மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முன்னேறும். நாளை இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டத்திற்கு அருகிலே வந்து செயலிழந்து கடலூர் மற்றும், அதாவது கடலூர் மாவட்டத்தை தாண்டும் பொழுது அது செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட வளிமண்டலம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலின் தென்கிழக்கு பகுதி, குமரி கடல் பகுதியில் போய் நிலை கொள்ளும். இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். கிழக்கு காற்று குளிர் நீர், அதாவது வடகிழக்கு குளிர் நீராவி, ஒற்றை குளிர் நீராவி மட்டும் தமிழ்நாட்டில் தரையில் ஏறுகிற காரணத்தினாலே நாளை காலை மதியத்தில் வடகடலோரம் டெல்டாவில் தொடங்கும் மழை நாளை மதியம் மாலையில உள் மாவட்டங்களுக்கும், நாளை மாலைக்கு பிறகு இரவிலே, ஆனால் மேற்கு மாவட்டங்களில் இரவில் மழை பொழிவு கிடைக்கும். காரணம் என்னவென்றால், சென்னையில் வெயில் அடிக்கும் பொழுது சென்னையில புறப்படக்கூடிய அந்த குளிர்காற்று மேற்கு மாவட்டங்களிலே சுமார் 30-35 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் பொழுது அது மேற்கு மாவட்டங்களை அடைவது இரவாகிவிடும். ஆகவே நள்ளிரவு வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். ஆனால் நாளை இரவாகிவிட்டால் கடலோர மழை ஓய்ந்துவிடும். நாளை மாலைக்கு பிறகு கடலோர மழை ஓய்ந்து தூறல் சாரலாக குறைந்து குளிரை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில்
உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நாளை மாலை இரவிலே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மீண்டும் அடுத்த நாள் 27ஆம் தேதி அதிகாலையில் குளிர் விலக விலக வெயில் வர வர மீண்டும் மழை பொழிவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை பொழிவை மீண்டும் தொடக்கும். அதே நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை, தென்கடலோரத்திலும் காலையில் மழை பொழிவை தொடக்கும். அதாவது 27ஆம் தேதி. 26ஆம் தேதி டெல்டா வடகடலோரம் காலையில் தொடக்கி மாலையில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள் மாலை இரவிலே கொடுக்கும். பிறகு மாலை வந்ததும் கடலோரம் ஓய்ந்துவிடும், மேற்கே கொடுத்து கொண்டிருக்கும். மாலைக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் மீண்டும் சென்னை, திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கூடுதலாக தென்கடலோர மாவட்டங்களுக்கும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10-11 மணிக்கு மீண்டும் மழை பொழிவு தீவிரமடையும். பிறகு அதே நாளில் உள்ளே மதிய மாலை தென் மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி குமரிக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதிக்கு நகர்ந்து சென்றுவிடும். ஆக ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சென்னையில் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய மழை நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் இதேதான், குளிர்தான். நாளை பொழுது விடிந்திருந்தால் லேசான மிதமான மழை பொழிவாக மாறும். அதே நேரத்தில் டெல்டாவிலும் நாளை மதியத்திற்குள் மழை பொழிவை தொடக்கும். நாளை மதியத்திற்கு பிறகு மதியம், அதாவது காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவை கொடுக்கும். நாளை மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் மழை பொழிவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை இரவு வந்துவிட்டால் கடலோர மழை ஓய்ந்துவிடும், குளிர் மட்டுமே வரும். திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மீண்டும் பொழுது விடிந்ததும் அடுத்த நாள் 27ஆம் தேதி காலை வெயில் வந்ததும் மழை பொழிவை தொடக்கும். மீண்டும் காலை 10-11 மணிக்கு மேல் மழை பொழிவு தீவிரமடையும், மாலை வரை தொடரும். அத்தோடு நிறைவடைந்துவிடும் 2 நாள் பகல் மழை கடலோர மாவட்டங்களுக்கு. ஆனால் 2 நாள் மதிய மாலை இரவு மழை உள் மாவட்டங்களுக்கு, 2 நாள் மாலை இரவு மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வு 2 நாள் மழை பொழிவை கொடுத்த பிறகு 28ஆம் தேதி தென்கோடி மாவட்டங்களிலே, திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் 28ஆம் தேதியும், கேரளாவில் தென்கோடி பகுதிகளில் 28ஆம் தேதியும் மழை பொழிவை கொடுக்கும். 29ஆம் தேதி இடைவெளி, 28ஆம் தேதியே டெல்டாவிற்கெல்லாம் இடைவெளி தான். அனைத்து மாவட்டங்களுக்கும் 28, 29 இடைவெளி. ஆனால் தென்கோடி மாவட்டத்திற்கு 29 மட்டும் இடைவெளி. அடுத்த நிகழ்வு 30ஆம் தேதி இலங்கையில் மழை பொழிவை தொடக்கிவிடும். 30ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தொடக்கும். தென்கடலோரமும் 31ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக மழை பொழிவை தொடக்கிடும். 31 மற்றும் டிசம்பர் 1, 2 தேதி, ஜனவரி 1, 2 தேதிகளிலே, 31 டிசம்பர் மற்றும் ஜனவரி 1, 2 தேதிகளிலே நல்ல மழை பொழிவை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும். ஆக 3, 4, 5 இடைவெளி கொடுத்து 6 வரை கூட ஒரு 4 நாள் இடைவெளி கொடுக்கலாம். ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டும் 8ஆம் தேதி 8லிருந்து 11 வரை, அல்லது 9 வந்தால் 12 வரை, 10 வந்தால் 13 வரை என்று மழைப்பொழிவு. மேலும் ஒரு மழைப்பொழிவு பொங்கலுக்கு முன் ஒரு 4 நாள் இருக்கிறது. ஆக புத்தாண்டில் மழை, பொங்கலுக்கு முன் மழை, கிறிஸ்துமஸுக்கு அடுத்து 2 நாள் மழை. இதுதான் சுருக்கம். வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது. அது தென்கடலோரம், இலங்கை மற்றும் டெல்டாவின் கடலோரத்தில் தூறல் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கலாம். நிகழ்வு குறித்து ஆய்வில் இருக்கிறது. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.